ஒரு வசனத்தை படிக்கலாம். ஓகே, ஐசையா 43:18-19. ஐசையா 43:18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்ணமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? புதிய காரியத்தை செய்ய போற, இதெல்லாம் ஓகே. பின்னாடி போகலாம். இப்போ டிஸ்பிளே பண்ணீங்களா, அது அப்படியே பின்னாடி போடுங்க. 18. Forget the former things, do not dwell on the past. இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு வேர்டு என்னன்னா பாஸ்ட். பாஸ்ட்னு கேள்விப்பட்டீங்களா? கடந்த நாட்கள் ஒன்று இருக்கு. எல்லாருக்கும் கடந்த நாட்கள் இருக்கா இல்லையா? நேற்று என்ன ஆச்சு நினச்சி பார்த்து வந்திருக்கீங்களா? இன்னைக்கு கடந்த நாட்களில் ட்வெல் பண்ணக்கூடாது. இந்த வசனம் எப்படி போட்டிருக்குன்னா, நீங்கள் ட்வெல்னா என்னன்னா ஸ்டே பண்ணக்கூடாது, ஒரு இடத்துல தங்கக்கூடாது. கடந்த நாட்கள் நம்மளால் ஸ்டே பண்ண முடியுமா? சரி, நான் அந்த நாட்களில் கடந்த நாட்கள் எப்படி பண்ணுவேன்னா, எக்ஸாம் எழுதிடுவேன். அதை எழுதிட்டு வந்து வீட்டில் வந்து பல வாட்டி அந்த சம்மர் ஹாலிடே ரிசல்ட் வர வரைக்கும் அதை கூட்டி நானே கால்குலேட் பண்ணேன். இவ்வளோ இடத்துக்கு இவ்வளோ மார்க்கு, இவ்வளோ வந்திருக்கும், 60, 70, 80 எல்லாமே வந்துட்டுருக்கோன்னு சொல்லிட்டு நானே கால்குலேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு நாள் 2 நாள் இல்லை, அடுத்த நாள் திருப்பி கால்குலேட் பண்ணுது, திருப்பி அடுத்த நாள் கால்குலேட் பண்ணுது. இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? அதே கொஸ்டின் பேப்பர் தான், நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 10 மார்க்கு எழுதியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். சரி, அவர் வந்து டீச்சர் வந்து 7 மார்க் கொடுப்பாங்க, இல்லை 3 மார்க் கொடுப்பான், அப்படிலாம் கால்குலேட் பண்ணியிருக்கீங்களா? கடந்ததே நினச்சிருவோம். எக்ஸாம் எழுதிட்டு அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்போம். சில பேர் அவங்களோட வாழ்க்கையை குறித்து கடந்த நாட்களை யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்களே என்னென்ன யோசிப்பீங்க? திருமண நாள் யார் நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஓகே, அவர் யோசிக்கிறாரா? பேபி அண்ணி ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அன்னைக்கு சிங்கத்தை போல வந்து சிங்கப்பெண்ணை போல வந்து ஊழியம் பார்த்துட்டு போனாங்க. வாலண்டியர் டைமில் குகைக்குள்ளே இருக்காங்களா பேபி அண்ணி? குகைக்குள்ளே இருப்பாங்க, மதர்ஸ் கேவுக்குள்ளே. வாலண்டியர் அன்னைக்கு பிடிக்கணும்ல, எல்லோரும் விழுந்துட்டு இருந்தாங்களே, திடீர்னு வந்துட்டு இருந்தாங்க வெளியே. சிங்கம் வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி என்னது வெட்டிங்கை பற்றி யோசிப்பாராம். பொய் சொல்கிறீங்களா? சரி, வெட்டிங்கை பற்றி யோசிப்பாங்க. வேற என்ன பற்றி? கடந்த நாட்கள் என்ன யோசிப்பீங்க? வெட்டிங் முன்னாடி இருப்பதை யோசிப்போம். எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், இப்படி ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கை அப்படின்னு யோசிப்போம். வேற குடும்பத்தை பற்றி இருக்கிற துக்கமான காரியத்தை யோசிப்போம். அப்பா இருந்திருந்தா இப்படி நினைப்போம், அம்மா இருந்திருந்தா இப்படின்னு நினைப்போம். வேற என்ன யோசிப்போம் கடந்த நாட்களை பற்றி? அது ஏன் உங்கள் வாயில் வருது? சரி, நீங்கள் எல்லாருக்கும் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்களா? சரி, எப்படின்னு சார் நீ பேச மாட்டேற, அதனால உனக்காக பேசுகிறாரு. லவ் ஃபெயிலியரை நினச்சி வருத்தப்படுவோம். கடந்ததை நீ நினைக்காத, அதை ட்வெல் பண்ணாதன்னு போட்டிருப்பாங்க. லவ் ஃபெயிலியர் இருக்கட்டும், எதனா இருக்கட்டும், ஏதாவது ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோன்னா அதோடைய ஃபோட்டோவை எடுத்து தியானிக்கிற ஒரு சுபாவத்தை நமக்கு இருக்குது. நம்ம பார்க்க ஆரம்பிக்குவோம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரியாது, நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரியெல்லாம் விட்டு போனது, கடந்து போனது, அதை பிடிச்சிட்டு நான் ஸ்டேட்டஸை போய் பார்ப்பது, டிபிஎஸ் ஜூம் பண்ணி பார்ப்பது, ஃபேஸ்புக்கில் போய் பார்ப்பது, என்ன ஸ்டேட்டஸை போட்டிருக்காங்க. அவங்க ஒரு வேளை நல்லா இருக்கிறாங்க போட்டுட்டா நமக்கு அப்படியே வயிறு எரியும். எப்படா நம்மளை கழட்டி விட்டுட்டு, இல்லை சில பேர் வந்து குடும்பம் பிரிஞ்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம், கணவன் மனைவி பிரிஞ்சுட்டு இருந்தால் எப்படியாவது அந்த கணவன் செத்து போயிருக்கணும்னு மனைவி பார்த்துருப்பாங்க, இல்லை அந்த மனைவி செத்து போயிருக்கணும்னு சொல்லிட்டு கணவன் பார்த்துருப்பாங்க. இதுதான் மனுஷனுடைய இயல்பான விஷயம். ஏன் உதாரணத்துக்கு ஒரு சர்ச்சை விட்டு வெளியே வந்தால் அது எப்படா மூடி நாசமாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நம்ம பார்ப்போம். இது எல்லாமே ஒரு மனிதர்களுடைய சுபாவமாக இருக்குது. நமக்கு ஒருத்தர் தொட்டுட்டா போதும், நமக்குள்ளே இருக்கிற கெட்ட சுபாவங்கள் தான் முதல்ல வருமே தவிர நன்மையான காரியங்கள் வராது. அங்கே போட்டிருக்காரு, டு நாட் dwell on the past. நான் ஒரு டைம் இதுதான் பண்ணேன். எனக்கு வேலை வந்து போயிடுச்சு ஒரு கம்பெனியில். போயிட்டு அந்த இடத்துல டிஸ்பிளேஸை பார்த்துட்டு இருந்தேன். கடைசி நாள் என்னை வேலை விட்டு தூக்கிட்டாங்க, வாண்டடாகவே டெர்மினேட் பண்ணாங்க. என் மேலே தப்பே இல்லை. நான் போயிட்டு எல்லாம் இது மாதிரி டிஸ்பிளேஸ் இருக்கும், இது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், கை வச்சு ஏசு கிறிஸ்து நாமத்தில் சபிக்கிறேன் கெட்டுப்போ, ஏசு கிறிஸ்து நாமத்தில் சபிக்கிற கெட்டுப்போ. கிட்ட 1000 டிஸ்பிளே, 1500 2000 டிஸ்பிளே இது மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு ஏசு கிறிஸ்து நாமத்தை யூஸ் பண்ணி, எப்போனா ஒரு 20-21 வயசு, இப்போலாம் சொல்ல மாட்டேன், ஓகேவா? அப்போது அறியாத வயசு, அந்த நாமத்தை எப்படியாவது யூஸ் பண்ணணும். நம்மளை இப்படி தூக்கிட்டானே, நான் இவ்வளவும் கடினமாக ஹெல்ப் பண்ணனே, நிறைய உழைச்சனே, 12 hour உழைச்சேன், கம்மி சம்பளத்துக்கு உழைச்சேன், இதெல்லாம் பண்ணனே, என்னை வேலை விட்டு தூக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு என்னை அறியாமே, நமக்கு தான் அந்த ஜீவனும் மரணம்ன்ற ஒரு வசனம் இருக்குல்ல, உன் நாவல ஜீவனும் மரணம் இருக்குல்ல, அதை குத்துட்டுக்கிறாரு ஆண்டவர்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியை அவ்வளோ ஷாபம் மூடிடணும். ஆனால் மூடிடுச்சு. 3 வருஷம் விட்டு முடிச்சு, 2 வருஷத்துல இல்லை, 2-3 வருஷத்துல மூடிடுச்சு. அப்போ எல்லாமே உடஞ்சிடணும்.
அப்போ தீமையான எண்ணம் தான் முதல்ல உள்ளுக்குள்ள இருந்தது. ஏன்னா என்னால் மன்னிக்க முடியல, அந்த எம்டியை மன்னிக்க முடியல, நடந்த காரியங்களை மன்னிக்க முடியல, எனக்கு பண்ண அவங்க அசிங்கமான காரியங்கள் அப்படின்னா வார்த்தையினால் அபியூஸ் பண்ண காரியங்கள், பேசாத வார்த்தைகள், தகாத வார்த்தைகள் பேசுறது, இதெல்லாம் என்னை என்ன பண்ண மன உளைச்சிகளுக்கு ஆகி எனக்குள்ளுகிற தவறான அப்படின்னா கெட்ட காரியங்கள் வெளியே கக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம யோசிப்பலாம். அப்போலாம் மனுஷனோட இயல்பான ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா அவங்கள சபிப்பது, இது எல்லாத்தையும் இருக்கக்கூடாது. நம்ம பாஸ்டே பார்க்கக்கூடாது. இன்னொரு பாஸ்ட் என்ன பார்த்துருக்கேன்னா, எங்கள் அப்பா செத்துட்ட அப்புறம் இது வரைக்கும் எங்கள் அப்பாவுடைய கடைசியாக போட்ட ஷர்ட்டு இருக்குது, அதில் இருக்கிற வேர்வை ஸ்மெல் கூட இருக்குது. வேர்வை ஸ்மெல் 20 வருஷம் தாங்குமா? நம்புவீங்களா? எங்கள் அப்பாவுடைய வேர்வை ஸ்மெல்லு கடைசியாக 5 நாள், ஒரு ஷர்ட்டை அவர் போட்டார்னா 5 நாள் 6 நாள் போடுவார். ஏன்னா துவைக்கிறதுக்கு சோப்பு யூஸ் ஆகும், அயன் போடணும், இதெல்லாம் செலவு மிச்சப்படுத்த ஒரே ஷர்ட்டை மாற்றி 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 போட்டு அந்த காலரில் ஒரு அழுக்கு இருக்கும். அவர் மாட்டிட்டு போயிட்டு இருந்தார் ஆங்கரில். செத்துட்டு அப்புறம் பார்க்குறோம் அது அப்படிங்கிறது மூந்து பார்த்தா எங்கள் அப்பாவுடைய வேர்வை ஸ்மெல்லு. நான் அது மூந்து பார்த்து அழுதுகிட்டே இருப்பேன். மூந்து பார்க்குறது அழுகுது. எத்தனை வரலாம் இருந்தேன், அது எங்கே வச்சுக்கிறேன், தேடணும் போயிட்டு வீட்டில் அழுகுது எடுத்து போகுது. ஆனால் இன்னுமே 20 வருஷம் ஆனாலும் வேர்வை ஸ்மெல் போல. ஆனால் அப்பா இல்லை. அதெல்லாம் உன் தாயும் தகப்பன்னு நீ எப்படின்னா கனப்படுத்திடு. இருக்கும் போது உனக்கு அருமை தெரியாது, தயவு செஞ்சு எப்படின்னா நீ கனப்படுத்திடு. புருஷன் இருக்கும் போது கனப்படுத்திடு. உனக்கு வேணா சீரியல் பார்க்குற மாதிரி இருக்கு, பூமரங்கள் ஏதோ கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி. ஆனால் இருக்கும் போது உன்னால் எவ்வளோ கனப்படுத்த முடியுமோ அவ்வளோ பண்ணிவிடு. உனக்கு பயங்கரமான ஆசீர்வாதங்குது. இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா நான் பார்த்துட்டு இருக்கல, நிறைய பிளெஸிங் என் தாய் மூலியமாக வந்திருக்கு. உன் தாயும் தகப்பன்னு நீ கனப்படுத்தினா நீ எந்த ஜபம் பண்ணி ஜங்கு குதிக்க வேணா, கெஞ்ச வேணா, ஆட்டோமேட்டிக்காக உன்னை தேடி ஆசீர்வாதங்கள் வரும். நீ உன் தாயும் தகப்பன்னு கனப்படுத்தலைன்னா ஏதோ தப்பாயிடும். வேணா விட்டுடுங்க, மனம் திரும்புங்கள். ஒருவேளை ஹீலிங்லாம் இன்னைக்கு கேட்டுருங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சா? சரி. கர்த்தர் என்ன போட்டிருக்காரு? டு நாட் dwell on the past. நீ உன்னுடைய கடந்த நாட்கள்ல நீ யோசிச்சு இருந்துட்டே இருக்காத. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்னன்னா ஒரு பிட்டு போட போதும், என்னம்மா எப்படி இருக்கீங்க, உங்க வீட்டில் இப்படி ஆயிடுச்சா, அப்படியே மலமலன்னு தண்ணி வரும். ஏன்னா உள்ளுக்குள்ள ஹீல் ஆகலன்னு அர்த்தம். 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ எங்க அப்பா 20 வருஷம் முன்னாடி செத்து போனாரு. ஒருவேளை நீங்க பேச ஆரம்பிக்கிறேன்னா, இன்னும் அழுகுறேன்னா என்னோட இதயத்தின் காயத்தை இன்னும் கட்டல, நான் அதை ஆரண விடலன்னு அர்த்தம். இப்போ நான் எங்க அப்பா பத்தி பேசுறேன், ஒரு எமோஷனலா கண்ணெல்லாம் கலங்குறேன்னா எனக்கு இன்னும் ஹீல் ஆகல. அப்போ ஒருவேளை அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள குடும்பத்துல நீங்க வந்திருந்தீங்கன்னா நீங்க ஹீல் ஆகணும் கர்த்தர் விருப்பப்படும். ஏன்னா கர்த்தர் புதிய காரியத்தை வைத்திருக்கிறாராம். போட்டிருக்க அடுத்த வசனம் எல்லாம், நான் உனக்கு புதிய காரியத்தை வச்சிருக்கிறேன், நீ பழைசுல தொங்கிட்டு இருக்காத, நீ பழைச பிடிச்சிட்டு இருக்காத, பழைச யோசிக்காத. நம்ம பழைசுல தங்க முடியும், அங்க போட்டு டு நாட் dwell. அப்ப தங்க முடியும். ஒரு வீடை போல குடுத்துற நடத்த முடியும் நம்மளால அனுதினமும். இன்னைக்கு இங்க இருப்போம், ஆனா கடந்த நாட்கள்ல போயிடுவோம். சில வாட்டி அப்பா அம்மாலாம் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க, நான் இந்த வயசுல நான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன், இப்படி இருந்துச்சு எங்க லவ் மேரேஜ். உங்க அப்பா அம்மாலாம் பிள்ளைகள் சொல்லியிருக்கீங்களா, நீங்க எப்படி லவ் பண்ணீங்க, அதெல்லாம் சொல்லியிருக்கீங்களா? சொல்லிருக்கலாம் இல்லையா? சில பேர் குடும்பத்தில் சொல்ல ஆரம்பிப்பாங்க, இப்படி லவ் ஆச்சு, இப்படி கட்டிக்கணும். அவங்க சின்ன வயசுல கேட்கும் போதோ கொஞ்சம் இன்னோசென்ட்டாக கேட்பாங்க. பெருசாகி கேட்குறேன்னா நம்ம உஷாராயிடணும். ஏன்னா பெருசாக அவங்க கேட்குறாங்கன்னா நம்ம லவ் மேட்ரை, அப்பா அம்மாவுடைய லவ் மேட்ரை உஷாராகணும், அவங்களுக்கு எங்கே கனெக்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால அவங்க விட்டு போட்டுருங்க. ஓகே, அப்பா அம்மா இப்படி பண்ணிட்டாரு, நம்மளும் அந்த தப்பு பண்ணுவோம், நம்மளும் பண்ணலாம், அப்பா அம்மாவே ரைட்டாக தானே வாழ்றாங்க, நம்மளும் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசனை வந்துடும். அப்போ கடந்த நாட்கள் நம்ம என்ன பண்ணும், பிள்ளைகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடும். இப்படா உங்க அப்பா அப்படிடா, உங்க பெரியம்மா அப்படிடா, சித்தப்பா அப்படிடா, சித்தி இப்படிடா, அவங்க இருக்கிறாங்க பாரு, அவங்க என்ன இப்படி வச்சு குத்துனாங்க, இவங்க இந்த வார்த்தையினால குத்துனாங்க, அவங்க என்ன வார்த்தையினால குத்துனாங்க. நீங்க மாத்திரம் கடந்த நாட்களை வாழ மாட்டீங்க, உங்க பிள்ளைகளும் வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. எங்க குடும்பம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கோம். இப்படி எல்லாம் பிள்ளைகளுக்கு விஷயத்தை ஊட்டி அவர்கள் இன்னொருத்தங்கிட்ட உண்மையான அன்பை காட்ட மாட்டாங்க. அவங்களுக்குள்ள எரிச்சல் இருந்துட்டு இருக்கும். அனுதினமும் மெடிடேட் பண்ணுவாங்க. சில குடும்பத்துலலாம் அவர்களுக்கு பண்ண துரோகத்தை யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா கர்த்தர் போட உனக்கு புதிய காரியத்தை வைத்திருக்கிறேன். அப்ப ஏன் புதிய காரியத்தை வராதுன்னா கடந்ததை யோசிச்சுட்டே இருப்பது. அது எது வேணா இருக்கலாம். நான் இன்னைக்கு சினாரி கொஞ்சம் தான் கொடுத்தேன், அது எது வேணா இருக்கலாம். யோசிக்கிறனால கர்த்தரால புதிய காரியங்களை பண்ண முடியாது. உங்களுக்கு முதல்ல ஹீலிங் வேணும், யோசிக்கிறத விடணும். யோசிக்கிற ஒரு ஹேபிட்டை பாசிட்டிவா மாத்தி. இன்னொரு வசனத்தை பார்க்கலாம், பிலிப்பியர் 3:13-14. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடணுமாம். அப்படின்னா மறக்கணும், ஏதோ ஒன்று மறக்கணும். இன்னைக்கு நமக்கு நடந்த தவறான காரியங்கள், அபியூஸ்மெண்டா இருக்கணும், வார்த்தைகளா இருக்கட்டும், அதை மறக்கவே மாட்டோம்.
மறக்க மாட்டேன். சில பேர் வந்து திருமணம் ஆயிடுவாங்க, ஆனால் திருமணம் ஆயிட்டு யார் கூட உறவில் இருந்தாங்களோ, யாரை நேசிச்சிருந்தாங்களோ, ஒருவேளை சில பேர் நேசிப்பாங்க, பிரேக்கப் ஆகிடும், கல்யாணம் ஆகிடும், புருஷனை நேசிக்க மாட்டாங்க. முன்ன நடந்த உறவுகளை யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஐயோ அவனை கட்டியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, நான் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருப்பேனே, நான் இப்படி இருந்தால் நல்லா இருப்பேனே, அறிக்கையிட ஆரம்பிப்பாங்க, யோசிக்க ஆரம்பிப்பாங்க. சில பேர் அந்த பழைச தேடி போக ஆரம்பிப்பாங்க, ஃபோனில் சரி ஃபேஸ்புக்கில் சரி. இன்னைக்கு நிறைய காரியங்கள் ஆயிடுச்சு. ஆனால் கர்த்தர் போட்டிருக்காரு, forgetting what is behind, அதை விட்டுடணுமா, straining toward what is ahead. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற புருஷனை நீங்க பாதுகாத்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தில் நீங்க பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதை முதல்ல கர்த்தர் எது கொடுத்தாரு, புருஷன் எதுக்கு கொடுத்திருக்காரு, பிள்ளைகள் எதுக்கு கொடுத்திருக்காங்க, இப்ப இருக்கிற குடும்பத்தை எதுக்கு, இந்த நாளை முதல்ல குறிக்கணுமா. பழைவைகளை மறந்துருங்க, பழைவைகளை மறந்துருங்க. அடுத்தது படிங்கய்யா. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். லக்கை நோக்கி உங்களுக்கு தெரியணும் என்ன கோல் இருக்கு, என்ன விஷன் இருக்கு, கிறிஸ்து எதுக்கு ரட்சிப்புக்குள்ள நடத்தினாரு, எதுக்கு பழைச யோசிக்க கூடாது, பழைச யோசிச்சா என்ன நடக்கும், பழைச தியானிப்பது, பழைசுக்குள்ள வாழக்கூடாதாம், பழைய வாழ்க்கைக்குள்ள வாழக்கூடாது. கர்த்தர் புதிய காரியங்களை வைத்திருக்கிறாரு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் தான் அநேக பழைய காரியத்துக்குள்ள இருப்பாங்க. உடம்பு இங்க இருக்கும், ஆனா மனசு லெவல்ல எல்லாமே பழைசுல தான் இருக்கும். எதுவுமே புதிய காரியத்தை நோக்கி எதுவுமே ஓடவே ஓடாது. ஆனா இங்க சொல்றாரு மறந்துரு. சரி, அதுக்கு உதாரணத்துக்கு ஒருத்தரை பத்தி பார்க்கலாம். ஜெனிசஸ் 19:17-26 படிக்க ஆரம்பிக்கலாம். ஆதியாகமம் 19:17-26 படிக்கலாம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி. ஒரு குடும்பத்தை வந்து சோதம் குமார்ல இருந்து வெளியே வர சொல்றாங்க, நீ பின்னாடி பார்க்காதன்னு கட்டளை வருது பரலோகத்துல இருந்து. அடுத்தது 26 படிங்க. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். யாருடைய மனைவி? லோத்தின் மனைவி. லோத்தோடைய மனைவி பின்னாடி பார்த்து உப்பு தூணா கேட்டாங்க. நீங்க எப்பெல்லாம் ஏன் பின்னாடி பார்க்க கூடாதுன்னா, உங்களுடைய ஒரு காரியத்தை சாவடிச்சிடுவீங்க. ஜீவன் இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள செத்து போயிருப்பீங்க, நிறைய காரியத்தில் மாட்டிட்டு இருப்பீங்க, லைஃப்ல ப்ரொடக்டிவிட்டி இல்லாமல் இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு தான் பின்னாடி பார்க்காத, கடந்த நாட்களை யோசிக்காத, கர்த்தருடைய காரியங்களை தியானிக்கலாம். ரிமெம்பரிங் இது வேற, ட்வெல்லிங் இது வேற. ட்வெல்லிங்னா என்னன்னா அந்த இடத்துல இருப்பது. முன்னாடி யோசிக்கவே மாட்டோம், முன்னாடி மூவே ஆகாது. ஒரு வேளை அழுகுறாங்கன்னா அழுதுட்டே இருப்பாங்க, அழுவுது அனுதினமும் அழுது கொண்டே இருப்பது. அது என்ன பண்ணுனா நம்மளுடைய ஒரு சில காரியங்களை சாவடிச்சோம். உதாரணத்துக்கு உங்களுடைய விசுவாசத்தை சாவடிச்சோம். நீங்க நம்புவீங்களா விசுவாசத்தை சாவடிக்குமா? உங்க கடந்த நாட்கள் நீங்க யோசிப்பதுனால விசுவாசத்தை சாவடிக்க முடியுமா? ஆமா இப்படி சொல்லுங்க, இல்லை இப்படி ஆட்டுங்க. சரி, ஒரு ப்ராக்டிக்கலாக அவர் சொல்கிறேன். ஒரு அம்மா என்னதாங்க, ஒரு கம்பெனியில் என்னுடைய ரிலேஷன் ஒருத்தவங்க கம்பெனியில் ஒரு கிறிஸ்டியன் ஆர்கனைஸில் சேர்ந்துட்டாங்க. அந்த கம்பெனியில் ஒரு அம்மா அனுதினமும் ஜெபிப்பாங்களே. 8 மணிக்கு ஆஃபீஸ்னால் 8 மணிக்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ப்ரேயர் எல்லாம் ஸ்டாஃப்காக ஜெபம் பண்ணிவிட்டு, அடுத்தது தான் காஃபி டீ எல்லாம் கொடுத்துட்டு வேலைலாம் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரேயரு வேர்டை தியானிப்பாங்க. போக போக என்ன இருக்குது, 1 இயர் நல்லா போயிட்டு இருந்துக்கு. 1.5 இயரில் என்ன இருக்குது, திடீர்னு சர்ச் எல்லாம் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா. என்ன சர்ச்சு, பார்க்காத சர்ச்சா, கார்டு நீட்டுறாங்க, டெபிட் கார்டு ஸ்கேன் பண்ண ஆஃபரிங்கெல்லாம் நீட்டுறாங்க, இந்த சர்ச்சில் நீட்டுறாங்க. ஸ்வைப் பண்ணுமாமே, எப்போ பார்த்தாலும் காசுன்றாங்க, ஸ்வைப் பண்ண சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு புலம்பல். இது எல்லாம் வந்து ஒரு ரட்சிக்கப்படாத பிள்ளை அதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க, என்னோட உறவில் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லலாம், என்ன பைபிள் ஃபுல்லாக கடவுள் ஐ லார்டு, ஐ ஆம் த லார்டு. அவன் மற்றவங்களாம் ஐ ஆம் தே இல்லையா, என்ன இவ்வளோ பெருமையாக உள்ள தேவனாக இருக்கிறாரு, என்னத்த ஜபத்தை கேட்டார் ஆண்டு, எவ்வளோ ஜபம் பண்ண, என்ன மாறிச்சு? இப்போ என்ன சொல்லியிருக்கீங்களா, நான் வந்து எவ்வளோ ஜபம் பண்ணிட்டேன், என்ன மாறிச்சு, என்ன விசுவாசத்துக்குள்ளே இருந்தேன், இவ்வளோ வருஷம் ஜெபிச்சிட்டேன், என்ன மாறிச்சு? அப்படியாப்பட்ட ஒரு கேள்வி வரதான் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். உங்களுடைய விசுவாசத்தை பிசாசு திருடிட்டான்னு அர்த்தம். விசுவாசம் அவ்வளோ ப்ரெஷியஸ், கோடி கூட ஒன்றுமே கிடையாது, தங்கம் வெள்ளி எதுவுமே கிடையாது. அதை காட்டில நம்மளுடைய விசுவாசம் தான் பெரிய பொக்கிஷமான விஷயம். எப்போ உங்களுக்குள்ள கர்த்தரின் ஜபத்தை கேட்டாரா, காதுக்குதா கண்ணுக்குதா, நான் எவ்வளோ ஜபம் பண்ணிட்டேன் ஒன்றும் மாறல, அப்படி லைட்டா நீங்க புலம்புனாலோ உங்களுடைய விசுவாசம் செத்து போயிட்டே இருக்கு. இந்த அம்மா புலம்பிட்டே இருந்தாங்களா, அடுத்த வாரம் நியூஸ் வருதான், அடுத்த ஒரு மாசத்துல அந்த அம்மா ஏதோ ஒரு கெமிக்கல் குடிச்சு செத்துட்டாங்களாம், சூசைட் பண்ணி கொண்டாங்களாம். அப்போ எப்பெல்லாம் நீங்க பாஸ்ட்ல ட்வெல் ஆயிட்டு இருக்கீங்களோ, உங்களுடைய பிரச்சனையை நினைச்சு தியானிச்சுட்டு இருக்கீங்களோ, விடுதலையிலே நினைச்சு அதிலே மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்களோ, நீங்க கர்த்தரை கேள்வி கேட்பீங்க, கண்டிப்பாக கேட்பீங்க. ஏன் என்ன கைவிட்டார் ஆண்டவர், இத்தனை நாள் நான் சர்ச்சுக்கு போனேன் எதுவுமே மாறலையே. எப்போ உங்களுக்கு ஒரு துள்ளி அந்த மாதிரி அந்த டவுட் வந்துடுச்சா நீங்க நல்லா
உஷாரா இருக்கணும். என் விசுவாசம் செத்து போயிட்டு இருக்கு, என்னுடைய உறவு கர்த்தர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிட்டு, அதுதான் இருக்கிற துக்கமான காரியம். கர்த்தருடைய அந்த ரிலேஷன்ஷிப்பை உடைச்சு கொண்டு இருக்கிறோம். தகப்பனுக்கும் பிள்ளைக்குள்ள இருக்கிற உறவு உடைஞ்சிட்டு இருக்கு. எப்பெல்லாம் உங்களுக்கு நல்லா இப்போ ஒரு வேலை அந்த டவுட்டோட இங்கே வந்திருந்தீங்கன்னா அதெல்லாம் விடுங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், நம்மளை எல்லாரும் நேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் எதுவுமே கேட்காது. எது நடந்தாலும் நன்மைதான், மரணம் நடந்தாலும் நன்மைதான், ஜீவன் வந்தாலும் நன்மைதான். எது நடந்தாலும் கர்த்தருக்கு தெரியாம எதுவுமே நடக்கவே நடக்காது. அதனால இந்த டவுட்டை மட்டும் படாம இருங்க. அப்ப என்ன நடக்குமா, நம்மளுடைய ஒரு காரியம் மறைச்சு போதும். எப்பெல்லாம் பின்னாடி பாக்குறோமோ, எப்பெல்லாம் உங்க வீட்டுல உட்காந்து கடந்த நாட்களை பேசுறீங்களோ, கடந்த நாட்கள் நடந்ததை நீங்க தியானிச்சுட்டு இருக்கீங்களோ, உங்க வீட்டுல ஏதாவது மரணம் வந்துட்டு இருக்கும். ஆவிக்குரிய மரணம் இருக்கலாம், விசுவாசத்தின் மரணம் இருக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுவீங்க. இன்னைக்கு நமக்கு அது ஒரு ஹாபியா இருக்கு. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு சண்டை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீ அப்பா அப்படி பண்ண, நீ இப்போ இப்படி பண்ண, டேட்டை வச்சு சொல்லுவாங்க. இந்த என்ன சொல்லுவாங்க, ப்ராஃபஸி சொல்ற மாதிரி, 40 வருஷத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சிக்கிட்ட இழிச்சிட்டு போனியே, அது தெரியாதா, உன் அண்ணங்கிட்ட இழிச்சிட்டு இருந்தியே, இப்ப அப்படி பண்ணியே, அப்பா அப்படி ஆடியே. இது எல்லாமே கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள். யூ ஆர் டுவெல்லிங் ஆன் யுவர் பாஸ்ட். உன்னுடைய கடந்த நாட்கள் நீ உக்காந்துட்டு இருக்க. அப்போ புதிய காரியம் நம்ம குடும்பத்தில் நடக்காது. அந்த வசனம் திருப்பி படிக்கலாமா? ஐசையா 43:19 படிக்கலாம். நீங்க இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன். அது செய்யணும்னா நீங்க பழச யோசிச்சுட்டு இருக்க கூடாது. நீங்க யோசிச்சீங்கன்னா இதோ புதிய காரியம் நடக்காது. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சது பழைய காரியம், பழைய உறவுகள், பழைய நண்பர்கள், பழைய காரியங்கள், பழைய கான்டாக்ட்ஸ், பழைய சாட்டு. உனக்கு பழையசே பிடிச்சு கொண்டு இருந்தா புதிய காரியங்கள் எதுவுமே நடக்காது. பழைய ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், பழைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், உன்னோட வாழ்க்கையை சீரழித்த பிள்ளைகள், இதெல்லாம் நீ நினைச்சிட்டு இருந்தனா புதிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வராது. அடுத்தது படிங்க. இப்பொழுதே அது தோன்றும். இப்பொழுதே தோன்றுமா? அப்ப காலத்தை வீணடிப்பது யாரு? ஏன் புதிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குதுன்னா, குடும்பத்தை மாற்றுதல் இல்லைன்னா இப்பொழுதே அது தோன்றுமா? பழைய காரியத்தை நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம், ஆண்டவர் கிடையாது. ஆண்டவர் உன்னுடைய பாவத்தை எண்ணிக்கொண்டு நீ என்ன பாவம் பண்ண, உனக்கு இது கொடுக்கலாமா, அதே அவரோட ஹாபி கிடையாது. அது அவரோட ஹாபி கிடையாது. நம்ம தான் பழையச வச்சு தொங்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகுமா, நமக்குள்ள இருக்கிறது ஒண்ணு மறிச்சு போகுமா? அதுக்கப்புறமா படிங்கய்யா. இப்பவே தோணும், நீங்கள் அதை அறியீர்களா? நீங்க பாரு, அறியறீங்களா? அறியாம இருக்கீங்களே. அடுத்தது, நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வழியே இல்லாத இடத்துல வழி வரணும்னா நீங்க பழையச விட்டு தான் ஆகணும். புது இடத்துக்கு போறீங்கன்னா புதிய காரியங்களுக்கு ஒன்று உதாரணம் சொல்லிட்டா, நான் பழைய ஏரியாவில் இருந்தேன். ஒரு ஏரியாவில் இருந்தும் தூரமாக 20 நினைக்கிறேன். எங்கள் அண்ணெல்லாம் இந்த ஏரியா காலி பண்ணின்னு வா, எங்கள் கம்யூனிட்டி சைடு வரணும். அவர் எந்த நோக்கத்துக்காக சொன்னாருன்னு தெரியாது. நான் என்ன பண்ணேன், இல்லை வேணாம், நான் அந்த வீட்டில் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு கடந்தது பிடிக்கும். அங்கே எதுவும் இல்லை. அப்போ தான் ஒரு ஆரம்பிச்சிச்சு. ஒரு பொண்ணுக்கு ரூட் விட்டேன், அது என்னை பார்த்துச்சு. 10வது நான் ஒரு 11 12வது பார்த்தேன், அதுவும் பார்த்துச்சு. நான் என்ன நினச்சேன், ஓகே அதுதான் ஃபியூச்சரு, அந்த இடத்துல இருந்துருவோமே அப்படின்னு நினைச்சேன். ஆனால் யாரோ பிரெயின் வாஷ் பண்ணி, எங்கள் அண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி அந்த இடத்துல இருந்து கம்னாலி கொண்டு வந்தாங்க. கம்னாலி கொண்டு வந்துட்ட அப்புறம் தான் யாரோ எனக்கு தெரிஞ்சவங்க ஃபோர்ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். ஒரு வேளை நான் என் கடந்த காரியத்தில் அந்த ஏரியாவில் இருந்திருந்தேன்னா என்ன இருக்கும், அந்நிய ஜனத்தோட நுகத்தை இணைச்சிருப்பேன், தவறாக போயிருப்பேன், கண்டிப்பாக போயிருப்பேன். அப்போ சில வாட்டி கர்த்தர் உங்களுக்கு ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குறாருன்னா நன்மைக்கு தான். அது நமக்கு தெரியாது. இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், 2008 10 நினைக்கிறேன், அப்படியே 2008 நினைக்கிறேன். அப்படியே ஃப்ளாஷ்பேக் போனோன்னா 20 வருஷத்துக்கிட்ட இப்போ சர்ச் வந்திருக்கு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அப்போ ஒரு மூவ்மெண்ட் உங்கள் லைஃப்பில் நடக்குது, ஒரு டிரான்ஸ்ஃபர் உங்கள் லைஃப்பில் நடக்குதுன்னா அப்படியே நினச்சிட்டே இருக்கக்கூடாது. அப்போ சில வாட்டி இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறான் என் பையன், அப்படியே நினச்சிட்டு அப்பா இல்லைப்பா எனக்கு நர்சரி தான் பிடிக்குதுப்பா, அப்பா இல்லைப்பா நான் அந்த ஸ்கூல் தான் போவேன்ப்பா, டேய் என்னன்னு திட்டுவேன், என்னன்னு சொல்லுவேன், திட்டுவேன், என்னன்னு திட்டலாம், நான் ஏன் திட்டலாமா, டே நாயே உன்னை கஷ்டப்பட்டு வளைச்சேன் அப்படின்னு நம்ம இந்தியன் பேரண்ட்ஸில் திட்டுவோன்னு வச்சுப்போம். நான் திட்டுவேன், நான் திட்ட மாட்டேன். நாயே உனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இவ்வளோ காசு கட்டினா நீ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக மாட்டியா, பழைய கிளாஸ்லேயே இருப்பேன். இல்லைப்பா அதுதான்ப்பா நல்லாக்குது, எனக்கு ஆடத்துக்கெல்லாம் பொருள்லாம் கொடுத்தாங்க, ஆட வச்சுட்டு இருந்தாங்கப்பா, யூகேஜி வரைக்கும் இப்போ படிக்க சொல்கிறாங்க, எக்ஸாம் கொடுக்குறாங்க. சில வாட்டி நம்மளோட உயர்வுக்காக கர்த்தர் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு மாற்றுதலை தருவார். அது என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அது வீடாக இருக்கலாம், சர்ச்சாக இருக்கலாம், எந்த காரியமாக இருக்கலாம். இன்னொரு இடத்துல ஒரு இடத்துல சர்ச்சில் இன்னொன்று சொல்கிறேனே, ஒரு சர்ச்சில் நான் நிறைய சர்ச் மாற்றிருக்கேன்.
நாலும் 5 சர்ச்சை மாற்றிருக்கோம். ஓகே, அந்த மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க, என்ன மாதிரி நீங்களும் ஆகிடாதீங்க. ஓகேவா? உங்களுக்கு பிடிக்கல, சிலபஸ் பிடிக்கல, உங்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டு போங்க, நானே உங்களுக்கு நல்ல சர்ச்சாக மாற்றி கொடுப்பேன். அப்படின்னா நீங்கள் ஆனால் உருப்படுற எஃபர்ட் நீங்கள் போட்டுக்கணும், கொடுத்த கண்டென்ட்லாம் படிச்சிருக்கணும். ஓகேவா? இல்லை நீங்கள் உருப்படுற எஃபெக்ட் கொடுக்காம நான் வளரலன்னு சொன்னீங்கன்னா அது உங்கள் தப்பு. ஓகேவா? நானே மாற்றி விட்டுறேன், டிசி கொடுத்துருவோம். அப்போ அந்த சர்ச்சில் வந்து மாறும் போதும் ஏதோ ஒழுங்கான செயல் இல்லை, ஆனால் எங்களுக்கு பார்க்கும் போதும் ரொம்ப நன்மையான காரியம் இருந்துச்சு. அதுலேருந்து வெளியே வந்துட்டோம். நாங்கள் சபை மூடிடுச்சு, ஒரு வாரத்துலேயே ஒரு மாதத்துல மூடிடுச்சு. நாங்களுக்கு ஒரே துக்கம். ஐயோ, நானே என் நண்பர்லாம், சரி என்ன வார்த்தை கொடுப்பார்ல அந்த பாஸ்டர், என்ன பயங்கரமாக பேசுவார்ல, ஆழமான சத்தியம் பேசுவார்ல, ஆழமான சத்தியம். இதுதான் ஒரே வார்த்தை, ஆழமாக கொடுப்பாரு. இதையே தியானிச்சுட்டே இருப்பான. சபை மூடிடுச்சு. சபையை மூடிச்சு. ஏன் மூடி இருக்கோம் சபை? ஏன் மூடமா சபை? ஒழுக்கம் இல்லைன்னா மூடிடும் சபை. ஒரு நிர்விசார தன்மை சபைக்குள்ள வரும்போது சபை கண்டிப்பாக மூடிடும். அப்போ நாங்கள் புலம்ப ஆரம்பிச்சிட்டோம். வேர்டெல்லாம் இருந்துச்சு, ஆனால் கேரக்டர் மாறலாங்க. கேரக்டர் சரியாக கிடையாது. சர்ச் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 20 பேர் இருந்தாங்க, அது 15 மாறிச்சு, அது அப்படியே 10 மாறிச்சு, அப்படியே வந்து மூட ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ அதே தியானம் அப்போ கூட வெளியே வந்துட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் நாங்கள் புலம்பியிருக்கோம். அங்கே இருந்தால் இப்படி இல்லை. இப்போ யோசிக்கிறேன், கர்த்தர் எது பண்ணாலும் நன்மைக்கு தான். இப்போ நான் அங்கேயே போய் அடிமையாக மாட்டிருந்தேன்னா, ஒரு ஸ்லேவாக இருந்திருந்தேன்னா, அங்கே இருக்கிற ஒழுக்கமில்லாத காரியங்களாம் அதுக்கப்புறமா வெளியே வந்துச்சு. ஆனாலும் நான் மாட்டியிருந்தேன்னா, நான் அடிப்பியாக என்னுடைய மைண்டெல்லாம் சிறையிடப்பட்டு இருந்திருப்பேன். எமோஷ்னலாக ஐயோ எங்கள் பாஸ்டர் ஐயா கனப்படுத்துறது முக்கியம்தான், ஆனால் அடிமையாக இருக்கக்கூடாதுல்ல. கர்த்தர் அது விருப்பப்படல. அப்போ அந்த சபையும் மூடிடுச்சு. அப்போ கடந்த நாட்டில் இதெல்லாம் யோசிக்கும் போது எவ்வளோ நன்மையான காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்போது இப்போ இருக்கிற காரியத்தை நீங்கள் பார்க்காதீங்க, ஃபியூச்சரில் ஒரு பெரிய காரியங்களை வைத்திருக்கிறாரு. இப்போ இருக்கிறத நினைச்சிருக்காங்க, ஐயோ கடந்த நாட்கள் இப்படி ஆயிடுச்சு, புலம்பவே தேவையில்லை, புதிய காரியங்களை வைத்திருக்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க? லோத் அம்மாவா என்ன பண்ணிட்டாங்க? உப்பு தூணாங்க ஆயிட்டாங்க. இது ஒரு காரியம். ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம். இன்னொரு வசனத்தையும் யாரை பத்தி பார்க்கலாம்? நம்பர்ஸ் 11:4-6. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொமட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையோ என்று சொன்னார்கள். இஸ்ரவேல் மக்கள் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னன்ட்டு, என் கடந்த நாட்கள் நல்லா இருந்துச்சு. அவங்க அடிமைத்தனத்தில் 400 வருஷம் கிட்ட இருந்திருக்காங்க, 430 வருஷம் கிட்ட இருந்திருக்காங்க. அது நல்லா இருந்துச்சா? எனக்கு சோறு கிடைக்கல, எனக்கு மீன் கிடைக்கல. 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்து புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆண்டவர் சோறை தர மாட்டாரு, நல்ல சோறை கொடுக்க மாட்டாரு, என்ன சிக்கன் மட்டன்லாம் தர மாட்டாரு, மன்னாவை கொடுத்துங்கிறாரு. புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு? அந்த புலம்பல் நிமித்தமாக, அன்பிலீஃப் நிமித்தமாக சில நாட்களில் போக வேண்டிய கானான் தேசத்துக்கு, ப்ராமிஸ் லேண்டுக்கு போக வேண்டியது எவ்வளோ வருஷம் ஆச்சாம்? 40 வருஷம் ஆச்சாம். நீங்கள் புலம்பிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக உங்கள் டெஸ்டினிக்குள்ளே போக மாட்டீங்க, தப்பான காரியத்தில் மாட்டிப்பீங்க. 40 வருஷம் போராடுற மாதிரி ஆயிடும். என்னடா இதுக்கு விடுதலையே இல்லை, 14 நாளில் போயிருக்கணும், 14 நாள் பவுண்டரினா எட்டியிருக்கணும் அவங்க. அதெல்லாம் விட்டுட்டு 40 வருஷம் ஜட்மெண்ட்டை போல வந்துடும். நீங்க எவ்வளோத்துக்கு எவ்வளோ புலம்புறீங்களோ, எவ்வளோத்துக்கு எவ்வளோ கடந்த நாட்களை யோசிச்சுட்டு. சில வாட்டி யோசிப்பல, எங்க அப்பா வீட்டில் நான் சந்தோஷமா இருந்தேன், எங்க அம்மா வீட்டில் சந்தோஷமா இருந்தேன், இவனை கட்டணம் பாரு, ஒண்ணுமே இல்லை, எங்களுக்கு மிக்சி இல்லை, கிரைண்டர் இல்லை, வாஷிங் மிஷின் இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லை, இவனை கட்டணம் பாரு எனக்கு நிம்மதி போச்சு, இவளை கட்டணம் பாரு நிம்மதி போச்சு. எப்பெல்லாம் இந்த பாஸ்ட்டை கொண்டு வந்து புலம்புறீங்களோ, வாழ்க்கை என்னது? என்னை யூஎஸ்ஏல மாப்பால வச்சு பொண்ணை கேட்டாங்க, என்னை அமெரிக்காவில் கேட்டாங்க, என்னை சிங்கப்பூரில் கேட்டாங்க. உண்மையாக சொல்ல போனால் காஞ்சி போய் தான் இருந்திருப்போம். அநேகர் வந்து காஞ்சி போய் ஆண்டவரே ஒரு கல்யாணம் ஆகாதா, சொட்டை மண்டைனா கொடுத்துருங்கன்னு ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் கட்டிட்டு அப்புறமா அதே சொட்டை மண்டையை பார்த்து கேள்வி போயின்னா, நீ சொட்டையா விக்குக்கிட்டு போக மாட்டியா அப்படின்னு கேட்க ஆரம்பிப்போம். புலம்பலுக்கு இன்னைக்கு தேவை அளவே இல்லை. அநேக காரியங்கள் உண்டு, புலம்பிட்டே இருப்போம். என்ன ஆண்டவர் மன்னா, ஆண்டவருடைய வார்த்தையினால மன்னாவை கொடுத்துருக்க, அது இம்பார்ட்டன்ஸ் இல்லை, ஃபிஷ் இல்லை, சிக்கன் இல்லை. ஏன்னா இவர்கள் இருந்த அடிமைத்தனம். அதே போல தான் சில பேருக்கு விடுதலை பெற்றுக்கொள்ள பிடிக்காது, இஎம்ஐ இல்லாம வாழ பிடிக்காது, அவங்களுக்கு கடன் கொடுக்காம இருக்க முடியாது. அப்படின்னா இஎம்ஐ உங்க சேலரியிலும் போயிட்டே இருக்கணும். இஎம்ஐ தானே, சின்ன தானே எடுத்துப்போம், மொபைலில் 20,000 தானே, மாசம் 1000 ரூபாய் தானே கட்டிக்கலாம் அசால்ட்டு, வண்டி எவ்வளோ 1500 ரூபாய் கட்டிக்கலாம், டிவிக்கா இஎம்ஐ தானே. அவங்க அடிமைத்தனத்தில் இருந்திருக்காங்க, குடும்பமே அடிமைத்தனத்தில் இருக்கும். கடன்னு ஒரு சில அடிமைத்தனம் இருக்கு.
ஒரு குடும்பம் அடிமைத்தல அது அப்படியே பாரம்பரிய கடன் வாங்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், எவ்வளோ கிராண்டாக பண்ணிக்கலாம், அப்புறமா வந்து குடும்பம் நம்ம பிச்சை எடுத்துப்போம், அப்புறமா லோன் போட்டுப்போம். இதெல்லாம் அடிமைத்தனம். அவங்களால மாற்றிக்கவே முடியாது. சில வாட்டி கடன் இல்லாமல் நிம்மதியாக இருந்திருப்பாங்க, ஆனால் அவங்களால முடியாது. ஐயோ நம்ம கிட்ட இருந்து யாருக்கும் காசு போடல, ஐயோ காசு சேர்த்த ஆரம்பிச்சிட்டோம், ஐயோ பொடுவை வாங்காமல் விட்டுட்டோம், ஐயோ குடும்பத்தில் துணி வாங்காமல் விட்டுட்டோம், ஐயோ பிரியாணி தின்னாமல் வரட்டும். இது மாதிரி அடிமைத்தனம். அந்த மண்டை எப்படி ட்ரெயின் ஆயிருந்துச்சோ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, அதே பாவத்தில் விழும், அதே காரியத்தில் விழும், அதே அடிமைத்தனத்தில் போகும். நிம்மதி, நமக்கு ஃப்ரீடம்னா பிடிக்காது. நமக்கு யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், நம்மளை நிம்மதியாக சிரிக்க விட மாட்டாங்க. சில வாட்டி வந்து நீ சிரிக்காத சபையிலேருந்து உள்ள வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாட்டி வந்து சிரிக்காத சபையிலேருந்து யாரோ வந்துட்டு இருந்தாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. நானும் மொக்க காமெடியெல்லாம் அடிச்சு பார்க்குறேன், சிரிக்கவே மாட்டாங்க, பல்லே தெரிய மாட்டேன். அப்புறமா தான் தெரியுது அவங்களுக்கு வந்து சபையில் சிரிச்சா பாவம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களாம். அவங்களுக்கு அந்த அடிமைத்தனத்தில் இருக்க பிடிக்குது, ஆனால் இருக்கிறாங்க 400 years. அதே போல தான் சில காரியங்கள் கர்த்தர் கொடுக்குற ஃப்ரீடம் இப்படி எல்லாத்தையும் உங்களுக்குள்ள இருக்கிற நன்மையான காரியத்தை அழிச்சு விடும். கடந்ததை நினைக்க, நீ கூட ஒரு பாட்டு பண்ண முடியாது, கடந்ததை நினைச்சு கலங்காத, கர்த்தர் புதியதை செய்திருவார். அதெல்லாம் உண்மை. நீங்க அறிக்கை இடணும், விசுவாசிக்கணும். நீங்க அப்படியே ஒரு குட்டைக்குள்ளேயே இருக்கக்கூடாது. எந்த அழுக்கில் விடுதீங்கன்னா அதிலே மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடாது. நீங்க எழுந்து மூவ் ஃபார்வர்ட் வந்துதான் ஆகணும். 2வது பத்திரமா இஸ்ரேல் மக்கள் என்ன ஆச்சா, இன்னொரு வசனத்தையும் ஜெனிசிஸ் 15:13 படிக்க ஆரம்பிங்க. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை செய்விப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். 400 வருஷம் மேல அடிமைத்தனத்துல இருந்திருக்கிறாங்க. நம்ம எந்த அடிமைத்தனத்துல இருந்தோமோ அதே தான் எதிர்பார்த்துட்டே இருக்கும். தயவு செஞ்சு உங்களோட அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வாங்க, யோசனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்தது இன்னொருத்தரை பற்றி பார்க்கலாம். இவர் யாரை பற்றி பார்க்குறோன்னாக்கா 1 சாமுவேல் 31:4-5. தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். இவர் இன்னொருத்தர் நம்மள மாதிரி ஒரு மாதிரி சைக்கு. 3வது யார், சவுல் ராஜா. அவருடைய அழைப்பெல்லாம் போயிடுச்சு, கர்த்தரோட ரிஜெக்ட் பண்ணிட்டாரு ராஜாவா. தாவீதையாக்கு போயிடுச்சு அனாயிண்டிங் அழைப்பெல்லாம். ஆனால் உக்காந்த சீட்டில் நான் தான் ராஜான்ட்டு சில வாட்டி அழைப்பெல்லாம் போயிட்டேன், நான் தான் வர்ஷிப் லீடரு, இந்த வருஷம்லாம் நான் தான் வர்ஷிப் லீடர், 20 வருஷம்லாம் நான் தான் பாஸ்டர், 30 வருஷம்லாம் நான் தான் பாஸ்டர். அது மாதிரி ராஜா, நான் தான் ராஜான்னு சொல்லிட்டு உக்காந்து நேகிறாரு. அப்படி உக்காந்துட்டே இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா தற்கொலை பண்ணிக்கிறாரு. ஒரு பட்டயத்தை எடுத்து எதிரி கையில் நான் சாவக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டயத்தை போட்டு அவரே அது மேலே விழுந்துடுறாராம். அப்போ நீங்கள் கடந்த நாட்கள்லே அப்படியே இருந்தீங்கன்னா தற்கொலை எண்ணங்கள் வந்துடும், சூசைடல் தாட்ஸ் வர ஆரம்பிக்கும். அது வந்திருக்கா தெரில, வந்திருக்கா? கடந்ததை நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா, கடந்து போன உறவுகளை நினச்சிட்டே இருந்தீங்கன்னா தற்கொலை எண்ணங்கள் கண்டிப்பாக வரும். தற்கொலை ஆவி உங்களை போராட ஆரம்பிக்கும். ஒன்று விசுவாசத்தை விட்டு போயிடுவீங்க, சபையை விட்டு போயிடுவீங்க, ஆண்டரை விட்டு போயிடுவீங்க. இதெல்லாம் எதுவுமே வேணாம், ஜாலியாக உலகத்தார போலவே இருக்கிறேன். அவர் அப்படின்னா கடந்த நாட்களில் அவர் ராஜாவாக ரிஜெக்ட் பண்ணிட்டார் கடவுள். அப்போ தெரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம எந்த ஃபேஸில் இருக்கிறோம், கர்த்தருக்கு விரோதமாக நடந்திருக்கிறோமா, எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம், என்ன ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அப்படியே நான் தான் ராஜா, நான் தான் வசிப்பில் அப்படிலாம் இருக்கக்கூடாது. என்ன ஸ்தானத்தை கொடுத்துருக்காரு, யாரை இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு, டேவிட் வராங்களா, அதை அக்செப்ட் பண்ணணும். நீங்கள் அக்செப்ட் பண்ணலைன்னா உங்களுக்குள்ளே பொறாமலாம் வந்துடும். ஓகே, நான் இப்போ மாமியார் இருந்தால், தாயார் இருந்தால், மருமக வந்திருக்காங்க, வீட்டில் சில காரியங்களை விட்டு கொடுக்கணும். ஏன்னா இப்போ வந்து ஹஸ்பண்டோடைய பிள்ளையோடைய மனைவி. அப்போ நான் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது, நான் தான் மாமனார், நான் தான். என் பையன் டேக் பண்ணும் போதோ என் பையன் குடும்பத்தை நடத்த போகிறான், டேனியலுக்கு வந்து திருமணம் அதன்னு வச்சுப்போம் 24, 25, 26. அப்போ நான் விட்டு கொடுக்கணும். ஓகேடா, யூ டேக் கேர், நீ பார்த்துக்கோ, எனக்கு நம்பிக்கை. அதை மாதிரி நான் முதல்ல புள்ளியை வளர்க்கணும், தரதலியாக வளர்க்கக்கூடாது. நல்லபடி வளர்ந்துட்டு அது ஒழுங்காக டேக் கேர் பண்ணி, ஓகேடா மேரிட் ஆச்சு, நீ பார்த்துக்கோ. நான் அப்போவோ கண்ட்ரோல் பண்ணேன், 100 ரூபாவா குர்ரா, நீ சொல்ல போன, நான் தான் பார்ப்பேன்டா, நான் தான் பார்ப்பேன். ஒரு ஃப்ரெண்டு இருந்தார், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, எனக்கு தெரிஞ்சவர். அவர் என்ன பண்ணுவார்னா, அவங்க அப்பா ரொம்ப நல்லவர்னா 2 பசங்களை அவர் கண்ட்ரோல் பண்ணுவாருங்க பாருங்க. நில்லு நான் நிற்கும், உக்காரனா உக்கம். இந்த ஸ்ரீவனுக்கு சொன்னார், அப்போ நாயை கட்ட வேண்டியது தானே, வாலண்டியர் மீட்டிங்கில் சொன்னார்ல, அதே போல தான். நில்லு நான் நிற்கும், உக்காரனா உக்காரணும். அவர் சொன்ன கட்டினாங்க, எல்லாமே கட்டிட்டு ₹1 சம்பளம் வந்தால் கூட அது கூட பிடிங்கி வச்சுப்பாங்க. பிடுங்கி வச்சுக்கின்னு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க பையனை. இந்த காலத்திலையும் அப்படி இருந்தார். அவர் வந்து இப்போ ரீசெண்டாக செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களுடைய ஸ்தானம் என்ன,
உங்களுடைய ஸ்தானமும் மூவ் ஆகுது. நீ ராஜா இருந்தது போதும், ராஜாவாக இருந்தால் இப்போ அடுத்தவங்க வந்துட்டாங்க. நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தற்கொலை என்ன வந்துடும், நான் இத்தனை நாள் உரிமையாக இருந்தேன், இத்தனை நாள் நான் தானே கிச்சனை பார்த்துக்கினேன், இவன் நான் வந்துட்டா அப்படியே என்னது ஸ்டவ்வை பற்ற வைக்கிறாளாம், பால் வைக்கிறாளாம், இவன் சொன்னாத காஃபி டீயை இவன் மூஞ்சில் ஊற்றுவாள், இவளுக்கு நான் ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அநேக மாமியார்களுக்கு தாட்ஸ் வரலாம். உங்களை சொல்லலை, அநேக மாமியாருக்கு சரி மாமனார்களுக்கு வரலாம். உங்களுடைய ஸ்தானத்தை விட்டு கொடுக்க 2-3 கொண்ட ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா பிரச்சனை வருமா? நான் சொல்ல, பாஸ்டர் செல்வகுமார் சொன்னார், அது உண்மை. அப்போ விட்டு கொடுக்க நீங்கள் ஆரம்பிக்க வேணும். நீ யாரு, நீ எங்கேருந்து வந்திருக்கிற, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் இந்த மூமெண்ட்ல எதுக்கு தராருனாக்கா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு பயம் இருந்துச்சு திருமணத்துக்கு முன்னாடி, நான் எங்கே மாறிடுவேனோ, நான் எங்கே தனி கொடுத்துட்டு போயிடுவேனோ, வரப்போல மனைவி எங்கே ஏதோ சொல்லுவாங்க தல்காணி மந்திரமா, கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இன்னும் தல்காணி மந்திரம் பில்லோ மேஜிக்கா? they'll put pillow magic. It means when I am lying on the pillow, she will be speaking in the ear sama. Hello, hey, உங்க அம்மாவை போட்டு தள்ளிடு அப்படின்னு உடனே நான் வந்து எங்கள் அம்மா போட்டு தள்ளிடுவேன். ஏய், உங்கள் அம்மாவை நம்பாத. உண்மையாகவே எங்கள் அம்மா சொல்ல ஆரம்பிச்சாங்க, பாரா இப்போ நம்ம எல்லாம் அன்பில் இருக்கிறோம், கட்டிட்ட அப்புறம் நீ எப்படி இருப்ப தெரியாது, அது சில வேகாததுங்க வெந்தது வேகாததும் பேச்சு கேட்டுன்னு மாறிடுங்க, அதுங்க வேற. எங்கள் அம்மா என்னையும் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க, இப்படி தாண்டா மாறிடுவாங்க, அம்மா மேலே பாசமாக இருப்பாங்க, டக்குன்னு மாறிடுவாங்க. ஒரு பயம் இந்த திருமண டைமில் தாய்களுக்கு வரும்பாரு ஒரு பயம், பாவங்க அவங்க ஹார்ட்டெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்படியே லேப்டாப் பேயை கட்டுறானா ஏஞ்சலை கட்டுறானா, பேயை கட்டுறானா ஏஞ்சல் கட்டுறான், அந்த மாதிரி எங்கள் அம்மாவும் இருந்தாங்க. பயமாக இருக்கும் அவங்களுக்கு. அப்போது இது வரைக்கும் நம்பிக்கை நாங்கள் குடும்பம் நடத்திட்டு தான் இருக்கோம். 7 வருஷமாக ஒன்றா தான் இருக்கிறோம், ஒன்றா தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். இது எதுக்கு வந்துச்சு இந்த டாப்பிக்கு? எதுக்கு வந்தேன்? தலகாணி மந்திரம். உங்கள் ஸ்தானத்தை விட்டு கொடுக்க பயம் எங்கே வருதோ உங்களுடைய குடும்பங்கள் அழிஞ்சு விடும். பயத்தை யாரெல்லாம் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுறாங்களோ, இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் அதெல்லாம் கேட்காதீங்க. சில வாட்டி உங்களுடைய உறவுகள்லாம் உங்கள் குடும்பத்தை அழிச்சிடுவாங்க. வெளியேருந்து இன்புட் கொடுத்துட்டே இருப்பாங்க, இப்படி பண்ணு, இப்படி கண்ட்ரோல் பண்ணு, இப்படி பண்ணு. நாளைக்கு அப்புறமா குடும்பம் உடஞ்சிட்டு அப்புறம் இது கூட விட்டு குடிக்கலையா, அதே வாய் பேச ஆரம்பிக்கும். அதனால மற்றவனோட பேச்சு கேட்காதீங்க. 3 பேரை பார்த்துட்டேன்னா சரி, அப்போ எதை தான் நம்பணும், எதை தான் ரிமெம்பர் பண்ணணும்? பாஸ்டையும் பார்க்கக்கூடாது, எதை பார்க்கணும்னு பார்த்தாக்கா டியூட்ரோனமி 32:7 சீக்கிரமாக படிக்கலாம். பூர்வ நாட்களை நினை, தலைமுறையாக சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். ஓகே, பூர்வ நாட்கள் இப்போ நினைக்க சொல்றாரு. ஏன் நினைக்கணுமா? உன்னுடைய தகப்பனை கேட்கணுமா? உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனை நீ போய் கேட்கணும். என்னப்பா எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா? இல்லை உங்கள் அப்பா போய் நீ எப்படி இருக்குது உன் வாழ்க்கைலாம்? கல்யாணம்னா என்னப்பா, எப்படிப்பா கல்யாணம்னா என்ன, எப்படி நடத்தணும் குடும்பத்தை, அது உங்கள் அப்பாவை கேட்கணும். உங்கள் அம்மாவை நீ கேட்கணும் போயிட்டு. அடுத்து உங்கள் ஆவிக்குரிய தகப்பனை போய் கேட்கணும், எல்டர்ஸை போய் கேட்கணும். இதில் உங்களுடைய நினைவு இருக்கணுமா, அவங்கள போய் கேட்கணும், விசாரிக்கணும். எதுக்கு இப்போ இதெல்லாம் பைபிளில் போட்டிருக்காங்க? இந்த மாதிரி என்கொயரிஸ்லாம் இன்றைக்கி நமக்கு எப்படின்னா, அம்மா பழம் பார்த்து எனக்கு தெரியும், நீ வாய் மூடு, பார்த்துக்கிறேன், நீ இதெல்லாம் சொல்ல தேவை கிடையாது. இப்படியே ஒரு பார்வை தான், லுக் பார்த்த போதும், அவ்வளோதான். அம்மா பழம் பொட்டி படிக்க ஆகிடும். ஏன் சொல்லுங்கள், ஏன் இன்றைக்கி அம்மா பழம் பயப்படுறாங்க சொல்லுங்கள்? ஏன் பயப்படுறாங்க? பிள்ளைங்க அடிப்பாங்கன்ட்டா? எதுக்கு பயப்படுறாங்க? பணம் இல்லை. பேங்க் பேலன்ஸ் இருந்தால் எந்த தாயும் தகப்பனும் பயப்படாமல் இருக்க மாட்டான். பேங்க் பேலன்ஸ் இல்லைன்னா ஐயோ எங்கன்னா விட்டுட்டானா அப்படின்னு பயம் வந்துடும். இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் அதுக்கு தான் அமைதியாக போகிறாங்க. அப்படின்னு உங்கள் மேலே வைத்த அன்பு கிடையாது, நீங்கள் சரி கிடையாது, அதனால சும்மா வாயை பொத்திட்டு போகிறாங்க நிறைய பேரண்ட்ஸ். பேங்க் பேலன்ஸ் இல்லை, ரோட்டில் விட்டுருவான், இல்லை எப்படி என்ன பண்ணு தெரியல, கஞ்சோ கூலோ தெரியலையே. இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் அப்படி தான் வாயை அடக்கிட்டு ஜெயிலுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. இது ஏன் வந்துச்சு டாப்பிக்கு? பெற்றோர்களை கேட்கணுமா? கேட்டிங்களா? உங்களோட எல்டர்ஸை கேட்டிங்களா? எப்படி இருந்துச்சு வாழ்க்கை, எப்படி இருக்கணும் வாழ்க்கை, கல்யாணத்தை பற்றி, கெரியரை பற்றி, ஃப்யூச்சரை பற்றி எதுனா இருக்கட்டுமே கேட்கணும்னு போட்டிருக்கு. இதில் தான் நீங்கள் ரிமெம்பர் பண்ணணும். தவிர உங்களுடைய தவறுகள், நீங்கள் பண்ண மிஸ்டேக்கு, உங்களை ஏமாத்துனது, உங்களை காரி துப்புனது, சபிச்ச காரியங்கள், உங்களை அவமானம் பண்ண காரியங்கள், இதெல்லாம் நீங்கள் தியானிக்கவே கூடாது, இதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே கூடாதான். அடுத்தது இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். எதை ஞாபகப்படுத்திக்கொள்ளணும்? டியூட்ரானமி 8:2. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. உன்னை 40 வருஷத்தை எப்படி நடத்தினாங்க, நீ ரட்சிக்கப்பட்டது என்ன நடத்தினாங்க, எப்படி இருந்தோம், அதை முதல்ல நினைக்கணும். நீங்கள் உங்களுக்கு வந்த துக்கங்களை யோசிக்காதீங்க, கர்த்தர் பண்ண நன்மைகளை யோசிங்க. எல்லாருக்கும் நன்மை இருக்குது தானே, அது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா?
கர்த்தர் பண்ண காரியங்களை வர்ஷிப் டைம்ல யோசிச்சு இருக்கீங்களா? சர்ச்சுக்கு வரும்போது யோசிச்சிருக்கீங்களா? இப்படியெல்லாம் இருந்துச்சு, இப்படி மாற்றி கொடுத்துருக்காரு, இப்படி இருந்தோமே, அதை யோசிங்க. எப்போ நீங்கள் மற்ற மனிதனுடைய பேச்சுக்களை தியானிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை கெட்டு போயிடும், புதிய காரியங்கள் நடக்காது. கர்த்தருடைய காரியங்களை யோசிக்க சொல்கிறாங்க அந்த வசனத்தில். இன்னொரு வசனத்தை ரோமர் 15:4 படிக்க ஆரம்பிக்கலாம். ரோமர் 15:4. தேவ வசனத்தில் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவராகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு. ஓகே, ஃபார் எவ்ரிதிங் தட் வாஸ் ரிட்டன் இன் த பாஸ்ட் வாஸ் ரிட்டன் டு டீச் அஸ். அப்போ பாஸ்ட்ல இவ்வளோ புஸ்தகத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். இல்லை பாஸ்ட் தானே? கரெக்டாக பாஸ்டா ப்ரெசென்டா ஃபியூச்சரா? பாஸ்ட்ல நடந்தது ரெவலேஷனுக்கு எல்லாமே. ஆனால் இந்த பாஸ்ட்ல நடந்த ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குல்ல, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லாம், எதுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க? தாவீதையா பற்றி இப்படி விபச்சாரில் விழுந்துட்டாருன்னு போட்டிருக்காங்க. ஏன் அதை படிக்கிறோம்? நீ பண்ணாதன்னு அர்த்தம். வேற யார் விழுந்திருக்காரு? சாலமோன் ஐயா, சிம்சோன் ஐயா. ஏன் பண்ணக்கூடாது? போட்டிருக்கு, பண்ணாத, தப்பா விழுந்துருவ. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? அதை பிடிச்சிட்டு தான் தொங்குவோம். இப்படி விழுந்தாங்களே, நம்ம ஏன் விழக்கூடாது? அப்ப எந்த காரியம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு பாஸ்ட டீச் பண்ற காரியங்கள் அதை டீச்சிங்கா எடுத்துக்கொள்ளுங்க. அது ஒரு பைபிள் மாத்திரம் கிடையாது. உங்க பக்கத்துல பாருங்க. என் கல்யாணம் இன்னைக்கு நல்லாகிற காரியம் என்னன்னா, நான் நிறைய தப்பான கப்பல்ஸை பார்க்க ஆரம்பிப்பேன். அப்படின்னா அவங்க வாழ்க்கையில உடஞ்ச கப்பல்ஸை பார்ப்பேன், எப்படி செலக்ட் பண்ணா எப்படி உடஞ்சிக்கிறாங்கன்ட்டு. நல்லா கிறிஸ்துக்குள் தானே கட்டினாங்க, ஏன் இன்னைக்கு டிவோர்ஸ் ஆச்சுன்னு பார்ப்பேன். ஓகே, இப்படி கட்டக்கூடாது, ஓகே இப்படி நடத்தக்கூடாது. அப்போ உங்களுக்கு பாடத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. உங்களுடைய 40 வருஷத்துக்காக வெயிட் பண்ணாதீங்க. ஐயோ 40 வருஷத்தை நீ வனாந்தரம் போகணும், நான் நடந்து போகணும், அப்படி கஷ்டப்படுறதுக்கு வெயிட் பண்ணாதீங்க. மற்றவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இப்படி பண்ணலாம், இப்படி கர்த்தருடைய பயத்தை நான் பார்க்கலன்னா இப்படி தான் நடக்க போகுது. நமக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை. ஆனால் அந்த கல்யாண டைமில் தான் எல்லாருக்கும் பல்பு ஃபியூஸ் ஆஃப் ஆகிடும். அது ஒரு எமோஷனல் டோபமைன் எஃபெக்ட். அது எப்போ தெரியும்னா, ஒரு மாதம் விட்டு தெரிஞ்சிடும். அப்போ தான் அப்படியே உயிர் வந்துடும். அந்த கொரோனா டைமில் ஆக்சிஜன் போடுங்க, ஐயோ கல்யாணம் ஆயிடுச்சா, முடிஞ்சிச்சா, அவ்வளோதானா அப்படின்னு இருக்கும். டோபமைன் எஃபெக்ட். அப்போ மற்றவங்களை பார்க்குறோம், இதெல்லாம் பார்க்குற சூழ்நிலை பார்க்குறோம், இந்த குடும்பத்தை பார்க்குறோம், அந்த குடும்பத்தை பார்க்குறோம். இது எல்லாமே கர்த்தர் நமக்கு கொடுக்குற பாடம் தான். கர்த்தர் நமக்கு கொடுக்குற பாடம். நான் ஏன் லவ் பண்ணாமல், ஏன் இச்சையை விழாமல் இருந்தேன்னா, எனக்கு ஒரு மனுஷனை தெரியும் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த மனுஷன் வந்து இச்சைக்குள்ளே விழுந்திருந்தாரு, லவ்வும் பண்ணியிருந்தாரு, இச்சையெல்லாம் பண்ணி விழுந்திருந்தாரு. கல்யாணத்து டைமில் அவர் யாரெல்லாம் லவ் பண்ணாங்களோ இச்சையாக விழுந்தாரோ லைனாக நின்றுக்கிறாங்க கிஃப்ட் கொடுக்க. எப்படி இருக்கும் சொல்லாம கிளம்ப வந்து இப்போ ரிசப்ஷன் நின்றுங்கிறோம். இப்போ நான் ஒரு 10 பேர் லவ் பண்ணிக்கிறேன், வந்து நின்று எப்படி இருக்கும் கிஃப்ட் கொடுக்க? ஐயோ ஐயோ, அதுதான் ஆச்சு அவருக்கு. தூக்கம் அந்த மனுஷனுக்கு. அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். அப்போ ஓகே, இதில் மாட்டுனா செம்ம அடிடா, தர்ம அடி. இன்னொரு பையன் திருப்பியும் ஃப்ளர்ட்டு, ஆன்டி கூட கடலை போட்டு நேர்ந்துக்கிறாரு, சிஸ்டர்ன்ட்டு. ஜெட்டியோட போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சிட்டாங்க. இதை நான் கேள்விப்படுறேன். சிஸ்டர் தான் பழகினாராம். சாட்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அந்த ஆன்டி சொல்லிது, இந்த தம்பியை தான் நான் கட்டுவேன், இந்த தம்பியை தான் நான் கட்டுவேன். 10 வருஷம் 15 வருஷம் டிஃபரெண்ட். ப்ரொபோசல் எங்கே வேணா வரலாம். ஜெட்டியோட உட்கார வச்சிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில். கேட்டேன், எனக்கு யாரும் வந்து சொல்லி தரல. கேட்டேன், பார்த்தேன், ஓகே ரைட். அதுக்கு நான் இல்லை, நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போனால் தான் எனக்கு இப்படி தான் 40 வருஷம் நான் நடந்தால் தான் ஆண்டோட அன்புனா. பைத்தியக்காரர்கள் நம்ம பார்க்குறோம் என்ன நடக்குது, பக்கத்தில் என்ன நடக்குது, கேட்டுகிட்டே இருப்போம். இது எல்லாமே கர்த்தர் நம்மளை டீச் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தது அது மாதிரி நிறைய காரியங்கள், காசு சேர்த்து வைக்கிறதுல, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் இந்த குடும்பம் நிறைய பேர் மாதம் டெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க, இந்த கர்த்தர் எனக்கு மே மாதத்தில் கர்த்தர் வந்து ஃபீஸ் கட்ட காசு கொடுத்தாரு சர்ச்சில் சொல்லுவாங்க. நல்லது. நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, 1 வருஷமாக காசு கொடுக்கல ஆண்டவர், இப்போ தான் குத்துக்கிறாரு, கஞ்சா ஆண்டவர். கரெக்டா? எல்லாரும் மாசம் மாசம் மேலே தான் சொல்றாங்க. அப்போ நான் என்ன சொன்னா, முட்டாள்தனமாக இருக்கிற பேரண்ட்ஸ் போல, காசை சேர்த்து வைக்கல போல, எங்கேயோ ஓட்ட பைக்குது, ஆண்டவர் ஆசீர்வதிச்சுக்கிறாரு, அதை ஓட்ட பையில போட்டிருக்காங்க. அப்போ என் பிள்ளைக்கு நான் என்ன பண்ணணும், அந்த வருஷம் ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கணும். இல்லைன்னா மே மாசத்துல அப்படியே பேய் அடிச்ச மாதிரி இருக்கும். நிறைய பேரண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் அதான் இருப்போம், ஃபீஸு 30,000 ரூபாய் ஃபீஸ், 30,000. ஆனால் 20,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்கியிருக்கோம். அதை மட்டும் சொல்லாதுங்க, சொல்லவே மாட்டாங்க. 20,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கியிருப்பாங்க, அதை சொல்ல மாட்டாங்க. ஃபீஸில் அப்படியே பரிதாபமாக ஒரு மூஞ்சி, ஆண்டவர் ஒரு ஏமாற்றணும், மக்களையும் ஏமாற்றணும். எப்படி இருக்கும்? இதெல்லாம் நான் பார்த்தேன். ஓகே, நம்ம பிள்ளைகள் இப்படி தான் வளர்க்கணும், காசு சேர்த்து வைக்கணும் போல. நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போவாங்க, காசு இல்லை, நாளைக்கு ஹார்ட் அட்டாக், நாங்கள் பைப்பு உள்ளே போயிடுச்சு, நாளைக்கு செத்துறவங்களுக்கு கர்த்தர் தான் பார்க்கணும், கர்த்தரை பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இந்த காசெல்லாம் குடிச்சு தீர்த்துட்ருக்கோம், எதனா பண்ணியிருக்கோம், ரிட்டையர்மெண்ட் காசெல்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம், எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ பைப் வைக்கணும், காசு இல்லைன்னு. அப்போ யோசிச்சு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடணும். நடந்து கற்றுக்கக்கூடாது, நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாமே டீச்சிங், வசனம் போட்டிருக்கு, டீச்சிங். அதுதான் பாஸ்ட். அந்த மாதிரி பாஸ்ட்டை நீங்கள் யோசிக்கணும். பாரு, அந்த குடும்பத்தில் இப்படி நடந்திருக்கு. குடும்பத்துக்கு போய் ரிசப்ஷனில் போய்
கிஃப்ட் கொடுக்குறேன். நான் என் மனைவி கிட்ட சொன்னேன், நல்லா சாப்பிட்டு வந்துட்டு அந்த கல்யாணத்தில் போயிட்டு, இது ரொம்ப நாள் நிற்காது நிஷா, போயிடும். என்னங்க நல்லா தாங்கிறாங்க சந்தோஷமா. ஒரே மாதத்துல 2 மாதத்துல டிவோர்ஸு. அப்போ சொல்ல, உன் வாயாயா இது? என் மனைவி சொல்ல, வாயா இது சரியில்லையே உன் வாய். சில மூஞ்சிகளை பார்த்தாவே தெரியுது, ஆனால் எப்படி தான் வஞ்சிக்கப்படுறாங்கன்னு தெரியல. பார்த்த அனுபவத்தில் சொல்கிற, ஓகே இது இப்படி தான் நடக்க போகுது, அனுபவம் தான். அதுக்குன்னு உனக்கு ரெவலேஷன் வேணா, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு விஷன் கிடையாது, இதெல்லாம் தேவையே இல்லை. உனக்கு அனுதினமும் நடக்கிற காரியம் நீ பார்க்குற. அனுதினமும் மற்ற மனைவி புருஷனை செருப்பால் அடிப்பது நீ பார்த்து கொண்டிருக்கிறாய், கேட்டுக்கொண்டிருக்கிறாய், மிதித்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அனுதினமும் புருஷன் பொண்டாட்டி அடிக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கரெக்டா? இல்லை, நான் அந்த அனுபவத்தில் தான் போனாதான் என்னையும் மிதிக்கணும் காலில், அப்போ தான் பிடிக்கணும். தப்பு. நீ 40 வருஷம் சுற்றிட்டு வருவ, அதுக்குள்ள உன் உயிர் போயிடும், அதுக்குள்ள உன் புள்ள கெட்டு போயிடும். அப்போ எங்கள் அப்பாவை பார்த்தேன், எங்கள் அம்மா பார்த்து அடிச்சுட்டே இருப்பார். ஓகே அது பண்ணக்கூடாது, கனப்படுத்தணும், அடிக்கக்கூடாது, குடும்பத்தை கட்ட ஆரம்பிக்கணும், ஓகே ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கணும், அம்மாவை கனப்படுத்தணும், மனைவியை கனப்படுத்தணும், ஒரே குடும்பத்தில் இருக்கணும், கூட்டு குடும்பம் நல்லது அப்படின்னு இதெல்லாம் பார்த்து பார்த்து கற்றுக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களுடைய பாஸ்ட்டு மற்றவங்க டீச் பண்ணனா அது எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே போட்டிருக்கு, உன்னோட என்னென்ன டீச் பண்ண அதை கற்றுக்கோ, அது உன் லைஃப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ அசட்டை பண்ணனா 40 வருஷம் சுற்றணும். நீ 40 வருஷம் அதுக்குள்ள உன் வயசே போயிட்டுருக்கோம். ரட்சிக்கப்படாத பொண்ணு கட்டுறேன்னு வச்சுக்கோ, 40 வருஷம் விட்டு, 25 கட்டுறேன், 40 வருஷம் விட்டு, 35, 45, 55, 65, நீயே இப்படி தான் வருவ. அந்த ஆயா அப்போ வந்து ஞானஸ்தானம் எடுத்தா என்ன, இல்லைன்னா என்ன, உன் வாலிப வயசு போயிடும், உன் பிள்ளைகள் போயிடும். அப்போ நீங்கள் ஞானத்தோடு இருக்கணும். மற்றவங்களுக்கு என்ன நடக்குது புலம்பிட்டே இருக்காது, எல்லாத்தையும் பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு வாழ்க்கை என்ன சொல்லி, இன்னைக்கு சபையில் வந்து நிறைய லைவான எக்ஸாம்பிள்லாம் சொல்லிக்கிறேன்னா இல்லையா, அநேக ஊர்க்கதைகள் சொல்லியிருக்கேனா இல்லையா, இதெல்லாம் எதுக்கு? நீ போய் மாட்டாது, நிறுத்து நிறுத்து நிறுத்து. அப்புறமா ஏன் நான் வந்து இன்னொரு ஃபேமிலி ஸ்டோரி கூட சொன்னேன். நான் இன்னொரு டைவர்ஸ் மேட்டர் சொன்னேன், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும். அதுவும் பார்த்தேன். ஓகே இப்படியெல்லாம் இருந்தால் பெருசாக கட்டினா அடி வாங்குறோம், சின்னதாக கட்டணும் போல், சின்ன பொண்ணாக கட்டணும், ஓகே எங்கரா கட்டணும். அடுத்தது என்னது, இந்த கிஃப்டெல்லாம் கொடுத்துப்பாங்க, மனைவி புருஷனும் கிஃப்ட் கொடுத்துப்பாங்க. இவர் ஐஃபோன் கொடுத்தா, இவர் ஐஃபோனா நீ கிஃப்ட் குத்தியா, நான் கிஃப்ட் குத்தியா, நான் காஸ்ட்லி. இன்னைக்கெல்லாம் வந்து எப்படி ஆகிட்டு, காஸ்ட்லியான கிஃப்ட்டை கொடுத்து தான் மனைவியும் புருஷனை கரெக்ட் பண்ணுற மாதிரி ஆகிட்டு இருக்கு. ரொம்ப துக்கமான காரியம். கிஃப்ட்டை கொடுத்து தான் ஒரு குடும்பம் நடக்கணும்னா இதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சாரா? அவள் வசனம் எங்க, ஆண்டவர் எங்க? அப்போ அந்த குடும்பம் அதான் பண்ணி இருந்துச்சு. எனக்கு காதால் அவங்க வந்து சொன்னது, ஐஃபோன் வாங்கி கொடுத்தாங்களா, அவங்களும் ஏதோ வாங்கி கொடுத்தாங்களா, டீலிங். நான் பாரு உனக்கு எவ்வளோ காஸ்ட்லி கிஃப்ட் கொடுத்தேன், நான் உனக்கு எவ்வளோ பேர் காஸ்ட்லி கொடுத்தேன். ஒரே வருஷத்தில் திருமணம் டிவோர்ஸில் முடிஞ்சிருச்சு. அப்போ நான் பார்த்தேன், கிஃப்ட் வாழ்க்கை கிடையாது, இந்த ராயல்ட்டியில் வாழ்க்கை. எனக்கு நான் ஒரு வேளை படிக்க, ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களாம் இருக்கணும். சரி, உதாரணத்துக்கு என்னால் வந்து நடக்கவே முடியல, பெட்டில் நான் படுத்துட்டு இருக்கேன். வாஷ் யார் பண்ணுவா? யார் பண்ணணும்? ஒய்ஃப் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஒய்ஃபாக இருக்கணும். கரெக்டா? அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டாக இருக்கணும். எங்கள் அம்மாக்கே ஒரு ஆபத்து. எங்கள் அம்மாவும் வந்து படுத்துட்டு இருக்கிறாங்க. ஓகேவா, ஏதோ சொல்கிறேன், நல்லதாகிற லைவில் பார்த்துக்கிற தாயே, உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ நல்லா இருப்ப, 3வது குழந்தைய பார்ப்ப, நீ ஏதோ பதறாத, நல்லா இருக்கிறாங்க. ஒரு வேளை ஏதோ ஒன்று பார்க்கணும். அந்த மாதிரி கேரக்டர் இல்லாதது ஒன்று, வாட் இஸ் திஸ் ஒரு ஸ்டிங்கிங் அப்படின்னுச்சுன்னா இதை பார்க்குறேன். ஓகே ஃபைன், நான் தாயை பார்த்துக்கிற ஒரு மனைவியாக இருக்கணும், குடும்பத்தை நடத்த மனைவியாக இருக்கணும். இது எல்லாம் நீ பைபிள் தான் படிக்கணும் கிடையாது. நீ பார்க்குற ரியாலிட்டியாக பார்க்குற, கேட்குற. உனக்கு கர்த்தர் இதெல்லாம் ஏன் காட்டுறாங்கன்னா, இப்படி பண்ணாத. நிறைய தவறான சர்ச்சுக்கு போயிருக்கேன், 4-5 இதெல்லாம். சபையாகவே இருக்காது. எது காட்டினாரு? சபையை நீ எப்படி நடத்தணும்னு காட்டினார். ஆத்மா நீ எப்படி கனப்படுத்தணும்னு காட்டினாரு. ஒவ்வொரு ஆத்மா நீ எப்படி நம்பிக்கையுள்ளவனா இருக்கணும்னு காட்டினாரு. அன்பு காட்டணும்னு காட்டினாரு, வெறுக்கக்கூடாதுன்னு காட்டினாரு. இது எல்லாமே கர்த்தர் ட்ரெயின் பண்ண காரியங்கள். நீங்கள் எதெல்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்கும் அதெல்லாம் கேப்சர் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக 40 வருஷம் நீங்கள் கண்டிப்பாக வனாந்திரத்தில் போயே போவீங்க. வாடகை கட்ட முடியாமல் அநேக குடும்பங்கள் தத்தளிச்சுட்டு இருக்கோம். ஐயோ அடுத்த மாதம் கொடுங்க, பார்த்தேன். ஓகே இப்படி பண்ணக்கூடாது, 3 மாதம் வாடகை முன்னாடி சேர்த்து வைக்கணும். பார்த்தேன், கற்றுக்கினேன். பைபிளை போட்டுக்குதா 3 மாதம் வாடகை முன்னாடி சேர்த்துக்கொள்ளணும்னு இருக்கா? நிறைய பேர் நெஞ்சடிச்சு செத்து போகிறாங்க. கேட்டால் சில பேர் அப்படி தான் சொல்ல ஆரம்பித்தாங்க. கர்த்தர் எடுத்துக்கொண்டாராம், கர்த்தர் வந்து எடுத்துக்கொண்டார். அப்புறமா அவங்க பொண்டாட்டி பார்க்கணும், அழுவாங்க, பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் இருக்காது. ஆனால் அப்போ யோசித்தேன், இந்த மனுஷன் நல்லா தின்னு ஒரு ஹார்ட் கொலஸ்ட்ரால் செக்அப் பண்ண கூட திராணி இல்லாமல், கோழையாக ஒரு ஊசி கூட போட்டுக்க திராணி இல்லாமல் கோழையாக வாழ்ந்துருக்கிறாரு. நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹெல்த் செக்கப்பை வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் பண்ணிப்பது. கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குது, ஹார்ட் கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குது, ஹார்ட் அட்டாக் எப்போ வரும், கொலஸ்ட்ரால் சிலதெல்லாம் அடைச்சிச்சுன்னா போயிடுவோம், தொப்பை நிறைய வளர்க்கக்கூடாது. இது கற்றுக்கணும். இது கர்த்தர் சொல்லி கொடுக்கணும்னு கிடையாது, பார்க்குறோம்.
மற்ற புருஷன் சாகுறானா, ஐயோ நான் செத்தனா என் மனைவி அனாதை ஆயிடுமே, ஓகே மனைவி அனாதானா என்ன சேர்த்து வச்சிருக்கிறோம், என்ன இன்சூரன்ஸ் போடுறோம், இது எல்லாமே உலகம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. கர்த்தர் சொல்லி தரணுமா? என்னன்னா நமக்கு அசட்டை தானே. நான் விசுவாசி, நான் ஜெபிச்சா மழையே போயிடும், பார்த்துக்கலாம் விட, நாளைய குறித்து கலங்காதுன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் நான் எதுக்கு யோசிக்கணும்? கர்த்தர் நம்ம கூட பேசிட்டு தான் இருக்காரு. எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் எல்லா காரியத்தையும் பேசுறேன். இப்போ கூட நான் பேசிட்டு இருக்கல, சில பேர் எடுப்பீங்க, சில பேர் குப்பையில போடுவீங்க. கோ டு யுவர் எல்டர்ஸ், உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் கிட்ட போ. அதை தான் போட்டிருக்கான். கோ போ, கேட்டிருக்கியா? என் திருமணத்துக்காக 2012 ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். கிட்ட 9-10 வருஷம் காத்துட்டு இருந்தேன். எந்த குப்பியும் ஃப்ளர்ட் பண்ணல, எந்த குப்பியும் லவ் பண்ணல, காத்துட்டு இருந்தேன். நிறைய ஆஃபர் வந்துச்சு. எனக்கு சபை கட்டித்தரேன்னாங்க. ரெடி நல்லா இருக்குதுல்ல, சபை கம்னலில் கட்டித்தரேன்னாங்க, சொந்த பில்டிங். ஆனால் என்னன்னா நான் பாஸ்டர் இல்லையா, ஒரு பாஸ்டருமா, அவங்க பொண்ணு பாஸ்டரா, நான் அசிஸ்டன்ட் பாஸ்டரா. அப்புறமா என்ன சொன்னாங்க, என்னோட ஆவிக்குரிய தகப்பன் மாதிரிலாம் விடணும், எனக்கு ஆக்சுவலாக நான் அவங்க கூட கனெக்ஷன் கூட இல்லை, அவங்க சர்மஸ் தான் பார்க்குறேன், அதை கூட பார்க்காதன்னு சொன்னாங்க. எனக்கு அது கூட விருப்பம் கிடையாது. நீ தப்பு. என்னோட ஆவிக்குரிய தகப்பனையும் என் தகப்பனையும் விட்டு வர மாதிரி இருக்கிற காரியம் தப்பு. வீடு ஆஃபர் வந்துச்சு. இன்னைக்கு வந்து நான் நல்லா தாங்கிறேன். நிறைய பேர் என்னை திட்டினாங்க, உனக்கு சென்ஸ் இல்லை, உன் பையன் பைத்தியம் தான் பிடிச்சி போக போகிறேன். எங்கள் அம்மா கிட்ட சொன்ன ஸ்டேட்மெண்ட், உன் பையன் பைத்தியம் பிடிக்கலாம் பாரு, உன் பையன் ஆண்டவர்ன்றான், சொந்த வீடெல்லாம் வரது விட்டுட்டு இருக்கான், பைத்தியக்காரனா இவன். நான் பைத்தியக்காரன், நான் ஞானி. அது அவங்களுக்கு தெரியாது. இந்த உலகத்தாரை போல நம்ம யோசிச்சோன்னா பைத்தியக்காரன். நீ ஞானியாயிரு, யோசி என்ன நடக்க போகுது, டிசன் பண்ணு. அதுக்கு தான் உன் மூலியை கொடுத்துருக்கு. அப்படியே கோமாலே இருக்கக்கூடாது, இப்படியே நடக்கூடாது. என்னால் அடித்து சொல்லுவேன் நான், எனக்கு கிடைச்ச என்னுடைய மாமனார் மாமியார் அப்பா அம்மா பெஸ்ட்டு பொக்கிஷம். உண்மையாக சொல்ல, எனக்கு கிடைச்ச மாதிரி யாருக்கும் கிடைக்கல. யோசிக்கிறேன் அப்பப்போ, எப்பா தப்பாக மாட்டிருந்தானா நான் நிம்மதி நின்றுப்பேன்னு நினைக்கிறீங்க. ஒரு டைம் இப்படி இருக்கும், சோக்கிங் மாதிரி, சோக் ஸ்லாம் போடுற மாதிரி, ராக் போடுற மாதிரி. ஞானத்தோட வாழுங்கள், ஞானம் இருக்கட்டும், கேளு, பாரு, யோசி என்ன நடந்துட்டு இருக்கு பாரு, அக்கத்து பக்கத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு, இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு பாரு. ஏன் சபைகளை மூடிட்டு இருக்கு? ஏன் சபை மூடுதுன்னா காசு இல்லை, ஃபைனான்ஸ் சேர்த்து வைக்கணும். எங்கள் டீமுக்கு அறிவு இருக்குது, கொஞ்சம் காசு சேர்த்துக்க ஆரம்பித்தோம். சபையிலே ஒரு வேளை காணிக்க வரலன்னா காசை போட்டு சில மாதங்கள் நடக்க திராணி கர்த்தர் கொடுத்துரு. அப்போ வந்து பிச்சை எடுக்க வேணாம், எல்லாருக்கிட்ட மெசேஜ் போட்டு கர்த்தருடைய ஆலயம் மூட போகுது. திராணி இல்லை, கொடுக்கும்போது எங்கே போச்சு வருமானங்கள்? அப்போ இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும். கடந்ததே நினச்சிட்டு இருக்காத, புதிய காரியங்களுக்கு யோசிக்க ஆரம்பி. வாடகை வீட்டில் இருக்குன்னா லீஸ் வீட்டுக்கு பிளான் போடுங்க. லோனை போட்டு இல்லை, சொந்தமாக லீஸ் இருந்தீங்கன்னா சொந்த வீட்டுக்கு போக பிளான் பண்ணி. இதை இப்படி தான் படிப்படியாக கர்த்தர் உயர்த்துவார். அப்படியே அடிமைத்தனதே இருக்கான். நான் ரொம்ப வருஷமாக வாடகை கொடுத்துட்டேன், என் கை நம்மனுங்குது, ஓனர் காசு கொடுக்கலன்னா என்னால் இருக்கவே முடியாது. அதுக்குன்னு லோன் போட்டு லீஸ்க்கு போகாதீங்க. முக்கா காசை சேர்த்து வைங்க. கால்வாசி லோன் போடுங்க. கால்வாசி அப்படின்னா 20% ஓகே, ஆனால் 75% உங்களுக்கு இருக்கணும். வட்டிக்கே போயிடக்கூடாது, வட்டி வாங்காமல் இருக்கணும், கடன் வாங்காமல். இதெல்லாம் வந்து எனக்கு மற்றவங்கள பார்த்தும் கற்றுக்கினேன், என் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக்கினேன். கடன் இல்லாத வாழ முடியும். கடன் உங்களை நெருக்கிட்டே இருக்கு, கடன் பிரச்சனை மாட்டிட்டு இருக்கேன்னா ஒழுக்கம் இல்லாத காரியங்கள். கை சரி கிடையாது, வாய் சரி கிடையாது, வாழ்க்கை சரி கிடையாது. நான் முடிக்கணும்னு நினச்ச பேசிட்டேன், ரொம்ப நான் முடிச்சிடுறேன், அவ்வளோதான். இதெல்லாம் நினச்சி பாருங்க. வேணா இந்த வசனத்தெல்லாம் வந்து வீட்டில் சரி, இதெல்லாம் பாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நடக்கலாம். டிப்ரெஷன் நிறைய இடம், உங்களுக்கு தூக்கம் வராது. சில பேர் தூக்கம் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க, நைட்டில் கண்ணை மூடுனாலும் எனக்கு யோசனைகளா, கற்பனை. சில பேர் வீடியோவாக போயிட்டே இருக்குன்னா நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்க. இது டீசெண்டாக சொல்கிறேன். இன்னொன்று சொல்லிட்டா, நீங்கள் பைத்தியக்காரர்களாக மாறி இருக்கீங்க, உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. நீங்கள் சைக்காலஜிக்கல் டாக்டராக நீங்கள் பார்க்கணும் நைட்டில் தூக்கம் வரலன்னா. ஏன்னா உங்களை நீங்கள் பாஸ்ட்டை யோசிச்சு அதுதான் உண்மை. டிப்ரெஷன்றது டீசெண்டாக இருக்குது. டிப்ரெஷன் டீசெண்டாலும் உங்களுக்கு பைத்தியம் அரமெண்ட்லாம் ஆயிருக்கீங்க. யார் அப்படி பண்ண வச்சா? எந்த வார்த்தைகள் பண்ண வச்சு? யார் உங்களை தியானிக்க வச்சா? பிசாசு. தூக்கி போடுங்க. இன்சோம்னியாவா? தூக்கமில்லாத தன்மைக்கு இன்சோம்னியா. அது ஒரு சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் போட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் லாக்கே ஆகாது, தூக்கமே வராது, பதபதப்பாக இருக்குன்னா அது ஒரு டிப்ரெஷன். ஏன்னா பாஸ்ட் நினச்சிட்டே இருக்க, யோசிக்கிற, புதிய காரியங்களுக்கு போக மாட்டீங்க, தூக்கம் வராது. கில்ட்டு, ஷேமு, நான் பாவி ஒன்றுக்கு தகுதி இல்லை, ஐயோ இங்கே வந்துக்கிறோம், இந்த கூட்டம் நம்மளை எப்படி அடிக்குமோ, ஐயோ இவங்க நம்மளை ஏமாற்ற போகிறாங்களா, அவங்கள நம்மளை ஏமாற்ற போகிறாங்களா, கில்ட்டு ஃபீலிங், இந்த ஷேமு, அப்படியே பாஸ்ட்டை நினச்சிட்டே இருப்பது. இது எல்லாம் வந்து உங்களை கில்ட்டுக்குள்ளே தள்ளிடும், ஷேமுக்குள்ளே தள்ளிடும், லோ செல்ஃப் எஸ்டீம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது உங்கள் வாழ்க்கையை நினச்சி. நீங்களே தைரியமாக யார்கிட்ட பேச மாட்டீங்க, தலை குனிஞ்சுப்பீங்க. அப்படியே இல்லை பேசுவேன் நம்மளை பற்றி இவங்க நினச்சிட்டாங்கன்னா நம்மளை பற்றி அப்படியே பாஸ்ட்டு, அங்கே நடந்துச்சுல, அவங்க இப்படி தானே பேசினாங்க, அதனால நான் தலையிட மாட்டேன், நான் தூரமாகவே இருந்துக்கிறேன். சில பேர் முதலாவது மருமகன் வந்தால் அடின்னு கொடுத்துட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மாமியாக இருக்கேன்,
ரெண்டாவது மர்மம் விட்டு உஷாராக இருந்துக்கிறோம்னு சொல்லிட்டு உஷாராக இருந்துப்பேன் இந்த வாட்டி. ஃபஸ்ட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுல, இவகிட்ட என்னன்னா என்ன அப்படி தான் இருப்பேன். கர்த்தர் சில காலம் அனுமதிக்கும் போது சில நம்ம கேரக்டர் மாறும், அவங்க கேரக்டர் மாறும். நீங்கள் என்னதான் அந்த டீச்சிங்கை வச்சுட்டு நான் இப்படி தான் இருக்கேன் அப்படி தான் இருக்கேனாலும் அடி வாங்குறது தான். அப்போ இதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு கில்ட்டுக்குள்ளே போகும், ஷேம்குள்ளே போகும், செல்ஃப் எஸ்டீம் போயிடும், எமோஷனல் ஸ்டாக்னேஷன். அப்படின்னா உங்கள் கற்பனை எல்லாம் எமோஷனலாக ஸ்டேபிளாக இருக்க மாட்டீங்க, சொல்லப்போனால் மென்டல் ஆக்கிடும். நீங்கள் எப்போல்லாம் உங்கள் நினைவுகள் அப்படியே யோசிச்சு உங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, அப்பா என்ன பண்ணாங்க, புலம்பிட்டே இருக்கீங்களா, உங்கள் உறவுகள் என்ன பண்ணாங்க, பழைய சர்ச்சில் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் நீங்கள் தியானிச்சுட்டே இருக்கீங்கன்னா ரொம்ப தப்பான வழியில் இருக்கீங்க. கர்த்தர் வச்சிருக்கிற புதிய பிளானுக்குள்ள போகவே முடியாது. 40 வருஷம் நீங்கள் சுற்றிட்டே இருக்கணும், புலம்பிட்டு சுற்றிட்டே இருக்கணும் 40 வருஷம். அதனால் புலம்பாதீர்கள், எழுந்து நின்று ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம்.